Hello guys, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இதே சேம் சம் தான் நம்ம போட்டிருப்போம். அதை வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் அப்ரோச் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எப்படி ஆப்டிமைஸ்டாக வந்துட்டு போடலாம் இந்த சம்மை வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்டிமைஸ்டானா வந்துட்டு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ண போகிறோம், டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை. போன தடவை வந்துட்டு ப்ரீவியஸ் சம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருந்துச்சுன்னா வந்துட்டு big O ஆஃப் n கியூப் இருந்துச்சு. 3 லூப் ரன்னால n கியூப்ல இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணோம்னா 2 அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு நம்ம கொண்டு வரணும்னா நமக்கு சிம்பிளாக வந்து 2 வழி இருக்குது. ஒன்று மேத் ட்ரிக் யூஸ் பண்ணணும், இன்னொன்று சேம் அதே மாதிரி செட் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் எலமெண்ட்டை அலோவ் பண்ணாமல் போடணும். சேம் கொஸ்டின் தான், ஒரு இன்டிஜராகவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம என்னென்னா ஒரு 3 நம்பர் பிக் பண்ணி அது 0 அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 3 நம்பரும் ஆட் பண்ணால் 0 ஆகணும். 0 ஆச்சுன்னா வந்துட்டு அந்த ட்ரிப்லெட்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொஸ்டினில் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரிப்லெட் எப்படின்னா டூப்ளிகேட் ட்ரிப்லெட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். சரி வாங்க நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம்னா வந்துட்டு ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், ஒரு செட்டு நான் என்ன சொன்னேன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே ஸ்டோர் பண்ண விடாது. அது எதுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் ஒரு ஜாவாவில் இருக்குதுன்னா வந்துட்டு அது வந்துட்டு செட்டு. ஸோ நம்ம வந்துட்டு செட்டை நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இது பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். செட்டை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். செட் இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குது இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த இதை போட்டுக்கலாம். நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த செட்டுக்கு வந்துட்டு ட்ரிப்லெட்ஸ் போன தடவை என்ன பேர் கொடுத்தோமோ அதே கொடுத்துக்கலாம், ட்ரிப்லெட்ஸ்னே கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நியூ ஹேஷ்ஷெட். ஹேஷ்ஷெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுலேயே நான் சொல்லிட்டேன். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண விடாது, ஒன்லி ஸ்டோர் த யூனிக் ட்ரிப்லெட்ஸ் ஒன்லி. அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே செட்டை ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு அந்த அறையில் இருக்க அந்த நம்பர் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு லென்த்தாக வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டெப் 1 இப்போ ஒரு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு 9 ஸ்டெப்பில் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆசெட்டை டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு ஒரு அவுட்டர் லூப் டு பிக் த நம்பர் 1. அவுட்டர் லூப் போனதால என்ன பார்த்தோம், ஐ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 0லேருந்து எது வரைக்கும் ரன் ஆகும்னா வந்துட்டு n வரைக்கும், இதோட லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகும், ஐட்டேட் ஆக போகுது i++. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹேஷ் செட்டை வந்து திருப்பி நம்ம வந்துட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஹேஷ் செட்டை வந்துட்டு இன்டீஜர் இதுக்கு பேர் வந்து ஒரு ஹேஷ் செட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நியூ ஹேஷ் செட். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹேஷ் இந்த ஹேஷ் எதுக்கு டிக்ளேர் பண்ணுறோம்னா வந்துட்டு டு ஸ்டோர் த ஐட்ரேட்டிவ் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர். இப்போ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நமக்கு தேவை 3 நம்பர், அது செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரும் வரதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஒரு நம்பர் வந்துட்டு நமக்கு இருக்க நம்பரும் ஆட் பண்ணும்போது இந்த நம்பர், ஏன்னா இது ஒரு மேத் ட்ரிக் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம முன்னாடியே இங்கே வந்துட்டு ஒரு ஹேஷ் செட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணி எதுக்காகனா செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஹேஷ் செட் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ திருப்பி இப்போ செகண்ட் நம்பர் வந்து பிக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஜே இதை வந்து போகணும். ஜே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஒரு நம்பர், அதாவது இண்டெக்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். இண்டெக்ஸ் வந்து ஐயோட ஜே வந்து கொஞ்சம் கூடையாக இருக்கணும், சேம் இண்டெக்ஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்துட்டு i+1 போடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜே லூப் வந்துட்டு எது வரைக்கும் ரன் ஆகும்னா வந்துட்டு n வரைக்கும் ரன் ஆகும். ஐட்ரேட் லாஸ்ட் n எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். தென் j++ வரைக்கும் போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்துட்டு இப்போ 2 நம்பர் வாங்கியாச்சு. இங்கே ஒரு மேத் ட்ரிக் சால்வ் பண்ண போகிறோம். அந்த மேத் ட்ரிக் என்னென்னா, இப்போ இங்கே கொஸ்டின்களை பார்த்தீங்கன்னா இப்போ 3 நம்பர் இருக்குது, சிம்பிளாக கண்டிஷனில் இருக்குதா. இப்போ நமக்கு தேர்ட் நம்பர் வேணும்னா இந்த 2 நம்பரும் ரைட் சைடில் மைனஸில் போயிடும். ரைட் சைடில் போகும்போது நமக்கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்
நம் ஆஃப் ஐ ப்ளஸ் நம் ஆஃப் ஜே அப்படின்னு வரும். இதுதான் வந்து தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற பாசிபிலிட்டி. இப்போ அந்த ட்ரிக்கை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். கால்குலேட்டர் தேர்ட் நம்பர் அப்போனா வந்துட்டு தேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இன்ட்டு மைனஸ் ஆஃப் நம்ம சொன்ன அந்த ஃபார்முலா கூடயே போடுவோம். nums of I pick up the first number plus nums of j pick up the second number. தென் இப்போ இது வந்து தேர்ட் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு இந்த தேர்ட் நம்பர் இருக்குது. இந்த தேர்ட் நம்பர் வந்து ஸ்டெப் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தேர்ட் நம்பர் வந்துட்டு இந்த கொடுத்துருக்க இந்த ஹேஷ் செட்டில் வந்துட்டு இருக்குதா, ஏன்னா இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து ஸ்டெப் 6. இஃப் ஹேஷ் set dot contains hash set dot contains third அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணா வந்துட்டு இப்போ இந்த 3 நம்பரையும் ஆட் ஒரு லிஸ்ட்டில் வந்து 3 நம்பரையும் ஆட் பண்ணி அதை வந்து சார்ட் பண்ணுவோம். போன ப்ரீவியஸ் சம் மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், 3 நம்பரையும் வந்து ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்டீஜர் ஒரு டெம்பரரி ஒரு லிஸ்ட்டு தான் இது. நியூ போட்டு அரே லிஸ்ட்டு. இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்துட்டு இதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணால் வந்துட்டு இப்போ டெம்ப் டாட் ஆட் பண்ணணும், எல்லா நம்பரையுமே ஆட் பண்ணணும். இது nums of I ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் நம்பர் வந்து ஆட் பண்ணுறோம். nums of j ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இதை வச்சு நம்மளுக்கு மேத் ப்ராப்ளம் போட்டு கிடச்ச தேர்ட் நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நம்ஸில் தேர்டு வேரியபிள் நேம் தேர்ட் போட்டு டிக்ளேர் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ 3 நம்பர் வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணால் வந்துட்டு சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணால் எதுக்காக சார்ட் பண்ணுறோம், நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயும் சொல்லியிருப்பேன். எதுக்காக சார்ட் பண்ணுறோம், 3 நம்பர் வந்துட்டு இந்த 3 நம்பர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிருந்தால் கூட வந்துட்டு இந்த ஹேஷ் செட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வந்துட்டு அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணோம், சார்ட் பண்ணிட்டோம்னா சேம் இண்டெக்ஸில் தான் என்ன ஒரே ஒரு டூப்ளிகேட் ட்ரிப்ளெட் வருதுன்னா அது சேம் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போனா அதை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் டெம்ப். இப்போ வந்து இதை வந்து சார்ட் பண்ணிச்சு. சார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட்டை வந்துட்டு இந்த செட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிடணும். என்ன செட்டு, ட்ரிப்ளெட்ஸ் ஓகே ட்ரிப்ளெட்ஸ் டாட் ஆட் இது இந்த சார்ட் பண்ண இந்த டெம்பை வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஸ்டெப் 7 இதோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்து செட்டில் இருக்குது எல்லாமே. இப்போ வந்து என்னன்னா, இப்போ இன்கேஸ் இந்த நம்பர் வந்துட்டு தேர்ட் நம்பர் வந்துட்டு மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்துட்டு இந்த நம்பர் இப்போ ஃபஸ்ட் நம்பர் இங்கே பிக்கப் பண்ணியிருக்கோம், செகண்ட் நம்பர் நம்ம வந்துட்டு இங்கே பிக்கப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த 2 நம்பர் பிக்கப் பண்ணியிருக்கோம். இப்போ ஹேஷ் செட்டுன்னு நம்ம ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணோம்ல, இது வந்துட்டு செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த தேர்ட் நம்பர் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு செட்டு இப்போ வந்து இப்போ எம்டியாக தான் இருக்குது, எந்த நம்பருமே இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு செட்டில் வந்துட்டு எந்த நம்பருமே இல்லை. அப்போனா அது வந்துட்டு ஃபார் லூப்பில் வந்து ஒரு இது வெளில வந்துட்டு இப்போ இந்த செகண்ட் நம்பர் வந்து என்னன்னா வந்துட்டு செகண்டு இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். செகண்டு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹேஷ் செட் டாட் ஆட் போட்டு எந்த நம்பர் நம்ம செகண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம இது பண்ணோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு
இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு -1 I பிக்கப் ஆகிடுச்சுன்னா 0 வந்து ஜேக்கு பிக்கப் ஆகும். இப்போ வந்துட்டு இப்போ வந்து செட்டு வந்து இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு வந்து இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1 இன்ட்டு -1, அதாவது இந்த இதில் நம்ம வந்து கேக்கு இங்கே போட்டோம்னா இது இந்த ரெண்டு இதுவும் வந்துட்டு அங்கே மைனஸில் போகும். அப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸில் இருக்குன்னா -2 -+1, அப்போ வந்து செட்டில் +1 இருக்குதான்னு பார்ப்போம். செட் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு இந்த ஜேயில் இருக்க இந்த 0வை மட்டும் என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு இப்போ செட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஹேஷெட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 0 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இப்போ இருந்து இது வந்துட்டு ஒரு இது எக்ஸ்ட்ரா ஐட்ரேட் ஆகும், திருப்பி இன்னர் லூப் ஐட்ரேட் ஆகும். இப்போ வந்துட்டு ஐட்ரேட் ஆகும்போது -1 × 1 இருக்கும். -1 + 1 வந்துட்டு 0, அதாவது -1 + 1 வெளில வந்துட்டு ஒரு -1 இருக்குது. எப்படி இருந்தாலும் 0 இருக்குது. இப்போ 0 வந்து செட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம செட்டு வந்து போன தடவை இப்போது செட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இது வந்து ட்ரிப்லெட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஹேஷ் செட்டில் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர் லூப்லேருந்து வெளில வரும். ஃபர் லூப்லேருந்து வெளில வந்துட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுது, லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. நமக்கு இப்போ இருக்கிறது செட்டில் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணணும்னா வந்துட்டு லிஸ்ட் இன்டீஜர் ஒரு ஆன்சர் தானே, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ அரே லிஸ்ட் எதை ட்ரிப்லெட்ஸை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ரிட்டர்ன் த வேல்யூ, ரிட்டர்ன் ஆன்ஸ். ஓகே, டன். இப்போ இதோட வந்துட்டு இந்த ப்ராப்ளம் முடியுது. நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதை யாராவது வந்துச்சுன்னா நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம். இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப்பு. இப்போ இதை சப்மிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம்னா வந்துட்டு இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு அனலைஸ் பண்ணோம்னா இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு நம்ம போன ப்ராப்ளமில் என்ன போட்டோம்னா பிக் O ஆஃப் n க்யூபில் போட்டோம். இப்போ இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னா என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வரணும்னா பிக் O ஆஃப் n ஸ்கொயருக்கு நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஏன்னா இந்த ஆப்டிமைஸ்க்கு தான் இந்த கோட் நான் போட்டிருக்கேன். இது ஆப்டிமைஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு லூப் ரன் ஆயிருக்கு, n டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்போனா வந்துட்டு ஒரு பிக் ஐ லூப் ஒன்று ரன் ஆயிருக்குது, அப்புறம் ஜே லூப் ஒன்று ஆயிருக்கு. அப்போனாலே அது வந்துட்டு n² ப்ளஸ் ஏன் ப்ளஸ் வருது, ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொன்று இந்த இடத்துல வந்து என்னென்னா வந்துட்டு ட்ரிப்லெட்ஸில் யூனிக்யூ ட்ரிப்லெட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போ யூனிக்யூ ட்ரிப்லெட்ஸ் அந்த ட்ரீ செட் யூஸ் பண்ணுற அந்த ஹேஷ் செட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு லாக் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரிப்லெட்ஸ், அதை எம்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ட்ரிப்லெட்ஸ் அது எத்தனை இருக்கும், ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இது நெக்லிஜிபிள் தான். இருந்தாலும் வந்துட்டு ஹேஷ் செட் அந்த ஹேஷ் கொலிஷனால் நம்ம வந்துட்டு இங்கே லாக் ஆஃப் எம் போகிறோம். ஒரு எவ்வளோ பெரிய அரே நமக்கு சொல்ல முடியாது. அதனால் ஸோ வந்துட்டு ஒரு ஒஸ்ட் கேஸ் படி வந்து இங்கே வந்துட்டு ஒரு லாக் ஆஃப் எம் வந்துட்டு ஆட் ஆகுது. இதில் ஒஸ்ட் கேஸ் என்னதுன்னா வந்து இந்த ON² தான். ஸோ வந்துட்டு நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இது தான் இப்போதைக்கு. இதில் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு இங்கே வந்துட்டு அதான் அது இங்கேயும் ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு அதே ப்ளஸ் லாக் ஆஃப் அதான் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரிப்லெட்ஸ் இருக்குதோ அத்தனை இருக்கும். இது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம், n² மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு போன தடவை வந்துட்டு இருந்தது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிக் O ஆஃப் 2 × நம்பர் ஆஃப் யூனிக்யூ எலமெண்ட்ஸ், அதான் யூனிக்யூ ட்ரிப்லெட்ஸ் இருந்துச்சு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரீ செட் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு ஹேஷ் செட் லாஸ்ட்டாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறதுனால சேம் இங்கேயும் அதே தான் வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு ஒரு ட்ரிப்லெட் ஆட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ட்ரிப்லெட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு ஹேஷ் செட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் m. தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் ஆன்சர் வந்து லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணனால ப்ளஸ் வந்துட்டு இன்னொன்று ஒரு பிக் O ஆஃப் m, பிக் O ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிக்யூ ட்ரிப்லெட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ 2 பிக் O ஆஃப் m வந்துருச்சா.
இப்போ லாஸ்ட்டாக இதுவும் இல்லாமல் இது ஒஸ்ட் கேஸ் படி பார்த்தோம்னா என்னது இதோட ஒஸ்ட் கேஸ்னா இது ரெண்டுமே சேர்த்தா என்ன வரும், ஒரு எம் வந்துட்டு 2m மாறிடும். அப்போனா வந்துட்டு 2 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் என்னென்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே திருப்பியும் வந்துட்டு ஒரு ஹேசட்டி இது வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐ லூப் ரன் ஆகுது, ஒவ்வொரு எலமெண்ட்டும் இது ஸ்டோர் ஆகுது. ஸோ ஸ்டோரிங் இங்கே நடக்குது, அது வந்து டைம்ஸ் அது அப்படியே அந்த லூப் என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கிறனால நமக்கு வந்துட்டு இது n டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகுது. ஸோ நமக்கு n டைம்ஸ் வந்து வர நம்பர்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து தேர்ட் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஆக்செட் யூஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகிறதுனால இதுதான் இங்கே ஒர்ஸ்ட் கேஸ் இருக்குதுலே. அப்போனா வந்துட்டு என்னென்னா n இதுதான். அப்போனா வந்துட்டு நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து நம்ம இதை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லூப்பை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வித் மேட்ரிக்கோட ஹெல்ப்போட. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இது பாரு, இருந்தாலும் இங்கே வந்து ஒரு வெஸ்ட் கேஸாக வந்துட்டு ஒரு ஹேசட் யூஸ் ஆகிறால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஹோப்ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.